பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் விஜய் இதுவரை பேசிய அரசியல் கருத்துக்களின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மக்கள் இயக்கம் மூலமாக நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்த விஜய் 2023ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்தினார். அந்த விழாவில் பேசிய விஜய் பெரியார், அம்பேத்கர், காமராஜர் ஆகியோரின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கும்படி அறிவுரை கூறியது கவனத்தை ஈர்த்தது. நடிகராக தமிழ் சினிமாவில் உச்சம் தொட்ட விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி அரசியலில் கால் பதித்தார். தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கியிருப்பதாகவும் அறிவித்தார். 2வது ஆண்டாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடத்திய விஜய் போதைப் பொருள் பழக்கம், நீட் தேர்வு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேசினார். இதன் பிறகு கட்சியின் கொள்கை விளக்க முதல் மாநில மாநாட்டில் தன்னுடைய கொள்கை எதிரி பாஜக என்றும் அரசியல் எதிரி திமுக என்றும் அறிவித்தார். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா? நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சளைக்காதவங்க தானே. மக்கள் விரோத ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. தங்களுடன் கூட்டணி வைக்கும் கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என விஜய் வெளிப்படையாக அறிவித்தது பேசுபொருளானது. அந்த மாநாட்டிற்கு பிறகு சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் மணிப்பூர், வேங்கை வயல் விவகாரங்களை குறிப்பிட்டு மத்திய மாநில அரசுகளை கடுமையாக விமர்சித்தார். இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு? இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா, இல்ல வருத்தப்படுவாரா, இல்ல அப்படியே வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவாரு? அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநர் RN ரவியை சந்தித்து முறையிட்ட விஜய் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக போராடி வரும் மக்களை சந்தித்து ஆதரவு கரம் நீட்டினார். கட்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அதன் பின் கட்சியின் உட்கட்டமைப்பு பணிகளை தீவிரப்படுத்திய விஜய் ஆதவ் அர்ஜுனாவை கட்சியின் தேர்தல் பரப்புரை குழு மேலாண்மை பொதுச் செயலாளராகவும் ஜான் ஆரோக்கியசாமியை அரசியல் வியூக வகுப்பாளராகவும் நியமித்தார். தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பேசிய விஜய் கல்வி, நிதி விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகளை கடுமையாக சாடினார். நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும் 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா? மகளிர் தினத்தன்று வீடியோ வாயிலாக வாழ்த்து கூறிய விஜய் பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசை மாற்றுவோம் என்று சூடுரைத்தார். 2026 நீங்க எல்லாரும் சேர்ந்து, இல்ல நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாற்றுவோம். இந்த நிலையில் தாவேகா முதல் பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மியூரில் இன்று நடைபெறுகிறது. இதில் 1800க்கும் அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த கூட்டத்தில் விஜய் அரை மணி நேரத்திற்கு மேலாக பேச உள்ளதாகவும் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அண்மை காலமாக தமிழக அரசை திமுக அரசு என நேரடியாக விமர்சிக்க தொடங்கியுள்ள விஜய் அதிமுக குறித்து எதுவும் பேசாமல் தவிர்த்து வருகிறார். அண்மையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியது தமிழ்நாடு அரசியலில் திடீர் திருப்பமாக பார்க்கப்படும் சூழலில் அதிமுக பற்றி விஜய் என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் உள்ளிட்ட முக்கிய அறிவிப்புகளை விஜய் வெளியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செந்தில் ராஜா.